அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீலக்ஷ்மி. கிவ் இட் தாட் என்ற சேனல் மூலியமாக என் மனதில் தோன்றும் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு வர்றது என்னுடைய வழக்கம். அந்த வகையில் அண்டர்ஸ்டாண்டிங் பேஸஸில் சில டெட்பெட்கள். இந்த வாரத்துக்கான டெட்பெட் என்ன அப்படின்னா, பொதுவாக நம்ம பிரெயினோட ஃபங்க்ஷனிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, யாராவது நம்மளை ஏதாவது ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே டக்குன்னு அந்த எதிர்ப்பை அந்த பிரெயின் காமிக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வீட்டில் ஒரே வீட்டுக்குள்ளே வாழக்கூடிய 2 பேருக்கோ இல்லை வீட்டின் சூழலுக்கு நடுவே ஏதோ ஒரு சலசலப்பு அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு வாரத்துக்குள்ளே அந்த பிரச்சனைக்கான தீர்வு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா கம்யூனிகேஷனுக்கான ஸ்கோப் ரொம்ப அதிகமாக இருக்கும். வேறஸ் வீட்டை தாண்டி இருக்கும் ரிலேஷன்ஷிப்ஸ், அதாவது ஒரே வீட்டுக்குள்ளே வாழாமல் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் இடையே எப்போவுமே ஒரு மீட்டப் நடக்குது அப்படின்னா அந்த மீட்டப்பில் யாரோ ஒருவர் இன்னொருவரை ஏதோ ஒரு வேர்டு சொல்லி ஹர்ட் பண்ணிட்டாங்களோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்திற்காக ஒரு எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போகும் பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, மனிதனுடைய நாகரீகமுடைய மூளை நம்ம பாரம்பரியமாக கற்றுக்கொண்டது என்ன அப்படின்னா, உடனே எதிர்ப்பு அந்த மூளை அதை தெரிவிக்காது. அன்லெஸ் அண்ட் அன்டில் ரொம்ப அக்ரெசிவான ஒரு பர்சனாக இருக்கும் பட்சத்தில் மட்டுமே அந்த மாதிரி ஒரு வெளிப்பாடை தெரிவிப்பாங்களே தவிர, மீதி ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு நார்மல் மென்டாலிட்டி என்ன ஆகும் அப்படின்னா, அந்த எதிர்ப்பை சட்டென்று அந்த இடத்துல நம்ம வெளிப்படுத்த மாட்டோம். இது இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஆனால் பீயிங் அ ஹியூமன், அந்த எமோஷன் நம்மளை கண்டிப்பாக ஒரு எமோஷ்னல் ஹிட் இருக்கும், அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம், நம்மளோட ஆழ்மனத்தில் அது போய் உட்காந்துருக்கும். இது வீட்டுக்கு போன பிறகு நம்மளுடைய பிரெயின் நம்ம மனசுலேருந்து அதை வாங்கி ப்ராசஸ் பண்ண தொடங்கும். இப்படி சொல்லிட்டாங்களே, இல்லை நம்ம இதை எதிர்பார்த்து போனோமே, அது நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு பிறகும் திரும்பவும் அவங்கள நம்ம மீட் பண்ணுறக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, அப்போவும் நம்மளால் அந்த கான்வர்சேஷனை இல்லை அந்த எதிர்பார்ப்பை ஒரு பர்டிகுலர் விஷயமாக அதை மட்டும் எடுத்து வச்சு நம்மளால் பேச முடியுமானா முடியாது. இது ஒரு காலம் செல்லும் பட்சத்தில், கடந்து செல்லும் பட்சத்தில் விரிசல் எப்படி ஒரு இடத்துல நம்ம ஏதோ ஒரு விரிசலை பார்க்குறோம், அது வளர்ந்துக்கிட்டே போதும், அந்த மாதிரி இது மனதளவில் இந்த விரிசல் வளர்ந்துக்கிட்டே தான் போகும். ஸோ இதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இதோட வெளிப்பாட்டு தன்மை கண்டிப்பாக அக்ரெசிவாக முடியும். இதுக்கு அந்த இடத்துலையே அது அக்ரெசிவாக இருக்கிற பர்சன் அந்த எதிர்ப்பை காமிச்சிட்டு வெளியேறியோ இல்லை சண்டை போடும் விதமாகவோ அதை வெளிப்படுத்திட்டாங்கன்னா அது அந்த இடத்தோட முடிஞ்சிடும். வேறஸ் இது ப்ராசஸ் பண்ணும் பட்சத்தில் ஒரு 2 மாதம் கழித்தோ இல்லை ஒரு 6 மாத காலத்துக்கு அப்புறமா திடீர்னு நம்மளுக்கு என்னன்னே புரியாது, நம்மக்கிட்ட இருந்து இன்னொரு பர்சன் விலக ஆரம்பிப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, இல்லை பேசாமல் இருப்பாங்க. இது எதனால் நம்மளுக்கு கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு சூழலில் நம்ம இருப்போம். இந்த மாதிரி நேரங்களில் 2 ரிலேஷன்ஷிப்க்கும் பரஸ்பரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் கம்யூனிகேஷன் இஸ் த கீ. கண்டிப்பாக அந்த இடத்துல அக்ரெசிவாக அதை வெளிப்படுத்தாமல் படுத்தணும்னு அவசியம் இல்லை. ஆனாலும் இதை இப்படி செஞ்சுருக்க வேணான்ற அந்த மனதளவில் நம்மளுடைய பாதிப்பை மற்றவர்களுக்கு ஹர்ட் இல்லாத வகையில் வெளிப்படுத்தும் பட்சத்தில் அந்த சுமூகமாக அந்த இடத்துலையே முடியும். இல்லையா மெச்சூர்டாக அவங்க இதை மீன் பண்ணி செஞ்சுருப்பாங்களா இல்லையா வேணும்னு செஞ்சாங்களான்றதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். நம்ம பிரெயின் ப்ராசஸ் பண்ண பிறகும் கூட ஓகே, இது தெரிந்து நடந்த தவறல்ல, தெரியாமல் நடந்த தவறுன்னா மெச்சூர்டாக அதை சைலண்ட்டாக அப்படியே விட்டு விடுவது இன்னும் ஒரு படி அதிகமாக நம்மளுடைய மெச்சூரிட்டியை காமிக்கும். இது இரண்டுமே அல்லாது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பக்கம் இருப்பவர்கள் நம்மக்கிட்ட மற்றவங்க பேசலை அப்படின்ற பட்சத்தில் ஏதோ ஒரு தப்பு நம்மக்கிட்ட இருந்து நடந்திருக்குன்னு இந்த சைடு இருக்கிறவங்க கான்வர்சேஷனை பிகின் பண்ண ட்ரை பண்ண ஆரம்பித்தாலே இதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும். இல்லை, நான் உங்ககிட்ட இதை எதிர்பார்த்தேன், நீ இதை பண்ணியிருக்கக்கூடாது, இது நடந்து போச்சு, இல்லை நீ அந்த வார்த்தையை சொல்லிட்ட, என்னால் அதை ஹேண்டில் பண்ண முடியல, இந்த மாதிரி அந்த எய்தர் ஆஃப் த பார்ட்டிஸ் ஷுட் கோ ஆன்டு ஒரு பர்டிகுலர் ஒரு சங்கமித்தல் இருந்ததுன்னா அந்த இடத்துலையும் அதற்கான சுமூகம் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இது எல்லாம் தாண்டி
ஒருத்தர் பேசல அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதை மனசுக்குள்ளேயே வச்சிருந்து ஏன் பேசலன்னு தெரியலையே அப்படின்னு நாமளும், இது அவங்க பண்ணிட்டாங்களேன்னு இன்னொருத்தவங்களும் இந்த மாதிரி வெவ்வேறு திசையில் கடந்து போகும்போது யூஸ்வலாக ஆப்போசிட் போல்ஸ் வில் அட்ராக்ட். பட் இந்த இடத்துல இது ஒரு ரப்பர் பேண்டை பிடிச்சி இழுக்கிற கதை தான் ஆப்போசிட் போல்ஸ்க்கு. அப்போ என்ன ஆகும்னா கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே பிளவுன்றதை தவிர வேறு எதுவும் வராது. ஆகவே மெயின் திங் இன் எனி ரிலேஷன்ஷிப் இஸ் கம்யூனிகேஷன். மனசு விட்டு நம்மளுடைய நெருக்கமானவர்களிடையே நம்மளால் பேசக்கூட முடியலைன்னா அந்த ரிலேஷன்ஷிப்கான பேஸ்மெண்ட்டே அங்கே இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் எந்தவித தயக்கமும் இன்றி, எந்தவித ஈகோவும் இன்றி, ஹர்ட் ஆயிருந்தா நீ என்னை ஹர்ட் பண்ணிட்டன்றதையும், ஹர்ட் பண்ணவர்கள் நான் ஏதாவது ஹர்ட் பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்டுக்கொள்வதிலையும் எந்தவித ஒரு ஷேமோ எதுவுமே கிடையாது என்றைக்குமே. இதை நம்ம நன்கு உணர்ந்து செயல்பட ஆரம்பித்தோமே ஆனால் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போ எப்போவுமே சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். அதுதான் ஹியூமன் நேச்சர், அது இருக்கணும். அதனுடைய அணுகுமுறை நம்ம எப்படின்றதை கற்றுக்கொண்டு விட்டோமே ஆயின் அந்த ரிலேஷன்ஷிப் எப்போவுமே சுமூகத்தை மட்டுமே பார்க்கும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுனாவே அடுத்த கட்டமாக ரிலேஷன்ஷிப்ஸை நம்ம எப்போவுமே பலமாக வைத்துக்கொள்ள முடியும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.